வர கொஞ்சம் பிந்திட்டு நாங்கள். இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, இவ்வளோ இப்போ தான் வலிக்கிட்டாள். இடையில கோயில் கும்பிட்டு வர லேட்டாக போச்சு. மாப்பிள்ளை கொஞ்சம் பக்தி போலியா? இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா இருடா. என்னண்ணே? ஒன்றும் இல்லை. மற்ற விஷயத்த கதைப்போமோ? அதெல்லாம் முதல்ல கதைச்சிட்டு இருந்தானே. ஹோல் எல்லாம் என்ன மாதிரி? கோல் எல்லாம் ஓகே, டேட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். சரி, கல்யாண செலவெல்லாம் நாங்கள் பார்க்குறோமே. அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. ஆமாம், அந்த விஷயம் என்ன மாதிரி? இப்போ என்னதுக்கு அந்த விஷயங்களை கதைக்க போகிறேன்? எப்போ வைக்கிறது? அப்போ என்ன மாப்பிள்ளைக்கு தங்கச்சியோட கதைக்கணுமாமே? இல்லையாண்ணா, உங்களோட கேட்கணும். என்னோடையோ? ஓ, உங்களோட கதைக்கணுமா? ஓ, கதைக்கலாமே. அப்படியா? அப்போ அவள் தான் முடிவெடுக்கணும். அவள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இருங்க வார். அப்போ சரிப்பட்டு வராதான் குரணைக்காதீங்க. தம்பி, உனக்கு வெளிநாட்டு பலன் இல்லையா? அப்போ அங்கிள் ஒருக்கா வழியாக பார்த்து சொல்லுங்க. இங்கே நான் ஒன்றும் மந்திரம் போட்டு சொல்கிறேன்ல, இதுக்காண்டி வடிவா படித்து கணக்கு போட்டு தான் சொல்கிறேன். நான் சொன்னா பிழைக்கா, வேணுமெண்டா இருந்து பாருங்க. இந்த காலத்திலும் படியன் ஜோசியம் பார்க்க வராங்களே. என்ன அவனுக்கு என்ன பிரச்சனையோ? ஐயா, இதுக்கு பரிகாரம் ஏதும் இருக்குமோ? பரிகாரம் ஏதும் இருந்திருந்தா அதையெல்லாம் முதல்ல சொல்லியிருப்பேன். ஒழிக்கிடுவோம் என்ன? சரியா, நாங்கள் வாரம் போட்டு. வாங்க வாங்க தம்பி. காசு எவ்வளோ ஐயா? ஒரு ஆளுக்கு 500 ரூபா, 2 பேருக்கு 1000. என்ன? சரி, சந்தோஷம் தம்பி. ஜாதகம் சரி, வாங்க. அம்மா நீங்கள் வாங்க மவுல. என்ன எல்லாம் சரி வந்துட்டு போல? சரி வந்தே நான் அவங்கள்ட்ட வாரம். அதுவும் சரிதான், இருங்க. அடுத்த பொம்பளை என்ன குறிப்பை தாங்க? இல்லையா ஐயா, தம்பியோட குறிப்பை தான் பார்க்க வந்தேன். தம்பிண்ட குறிப்பு? தம்பிண்ட குறிப்பு ஏற்கனவே பாடமாக்கி தானே கிடக்கு. இல்லை, ஏதாவது பரிகாரம் இருந்தால் செய்யலாம். பரிகாரம் என்ன? தம்பிக்கு வேற காலம் குறைஞ்சொண்டு போகுது. உங்களோட ஊர்கோயில் என்ன? நாகபூசணி அம்மன். நாகபூசணி அம்மன் கோவில். நீங்களும் 6 வருஷமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஒரு மண் தட்டில் பால் ஊற்றி செம்பாம்பு கரும்பாம்பு வச்சு கோயில் ஒருக்கா 3 தரம் சுற்றி வாங்க. சுற்றி வந்தீங்களா ஏதும் நல்லது நடக்கும். சுற்றுறதோ ஐயா, வேற என் வழி இருக்கு. இனியாச்சும் அவளாச்சும் ஓமன்னு சொல்லி வருவாளா? அதெல்லாம் வருவாள். நீ யோசிக்காம வாகனத்தை ஓட்டு, எல்லாம் நல்லதாக நடக்கும்.
புரோக்கர். ஹலோ, ஓம் தம்பி சொல்லுங்க. நான் சொல்கிறது இருக்கட்டும். உங்களோட மகனதான் சொன்னவரே. ஏன், என்ன நடந்தது? பொம்பளையெல்லாம் பார்த்து எல்லாம் சரி வந்துடுத்து. உங்களோட பொடியன் பொம்பளையோட கதைக்கணும் நம்பர் கொடுத்தேன் நான். இப்போ என்னென்னா அவளுக்கு முடிஞ்சு போன கதையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். இப்போ அதுகள் சரிப்பட்டு வரான்னு சொல்லி கொண்டு நிற்குதுகள். உங்களோட மகனுக்கு என்ன வாய வச்சுக்கொண்டு சும்மா இருக்கலாதா? தம்பி, உங்களுக்கு அவரை பற்றி தெரியும் தானே தம்பி? ஆமாம், எத்தனையோ பிரச்சனை வந்தெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். உங்களோட மகன்கிட்ட மட்டும்தான் அப்படி விழுபடுது. எனக்கு விளங்குது தம்பி. ஆனால் அது அவற்றை வாழ்க்கை பிரச்சனையல்லோ. எல்லாத்தையும் பார்க்கத்தானே வேணும். அம்மா சரி, கடைசியாக உங்களுக்காண்டி ஒரு பிள்ளையை பார்த்து தரேன். அவனை இது என்றாலும் மூடிக்கொண்டு கட்ட சொல்லுங்க. இதுதான் கடைசி. இதுக்கு மேலே என்ன ஒன்றும் கேளாதீங்க. இவன் எங்கே போய் நிற்கிறானோ தெரியலையே. என்ன மச்சான் புதுசா இங்கால எதுவும் விசேஷமோ? என்ன கொஞ்சம் ஊற்றுங்க. என்னன்னா நீங்க குடிக்க போறீங்களா? என்னடா இந்த வாங்க மச்சான் இருங்க கதைப்பான். என்ன மச்சான் என்ன நடந்த உங்களுக்கு? கடைசியாக வந்த கல்யாணம் குழம்பி போட்டு ஏன் மச்சான் பழைய கதையை அவுட்டு விட்டுட்டியல? அதை சொல்லாமல் இப்படிடா. என்ன நடந்தது? அதடா சொல்லட்டா மச்சான்? அது என்ன நடந்தேன்டாடா? என்னடா சார் கக்கிது? என்னடா உப்புமில்லை ஒன்றும் இல்லை. ஆம்லெட் ஒன்று எடுக்கலாதா? ஆம்லெட் உண்டு. இவன் என்ன சும்மா அலம்புறான்? குடிக்க போறியா? குடிக்க போறியா? நானே குடிக்கிறேன். ஆடியன் 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 நான் பார்க்கலாம். உப்பில்லை ஒன்றும் இல்லை. என்னடா இது? என்னடா உப்பில்லை ஒன்றும் இல்லை? அப்படியே போறியா? அப்படியே போறியா? நான் இப்போ இதே பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அவனவன் 1000 போய் சொல்லி என்னத்தையெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை மாதிரி உனக்கு பெரிய விஷயமா? ஆ, இதெல்லாம் மறைச்சி போட்டு கட்டினோட அப்படியே சந்தோஷமாக வாழ்றது. ஐயோ இவ்வளோ ஹலோ மீடியம் நினைக்கிறேன். இந்த வாரம் செல்லம். இந்த வாரம் லவ் யூ. இதெல்லாம் மறந்து விட்டு சந்தோஷமா வாழலாம் ஐயா. போய்யா கிழிச்ச கல்யாணங்களாலே சந்தோஷமா வாழ முடியாது. நீங்கள் குடிக்க தேவையில்ல, வீட்டை வலிக்கிடுங்க. இங்கே நின்றா விசக்க சொன்னிப்பா, நீங்கள் வடிக்கிறீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். இந்த வந்தா குடிச்சிட்டு போ. ஐயோ ஏதும் பொருந்திட்டா? என்னய்யா? மகனுக்கு ஏதும் பொருந்திட்டான்னு கேட்டு நான். போன கிழமை ஒன்று பொருந்தினது. அவன் கதைச்செல்லாம் குழப்பி போட்டான். அம்மா, உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ 2-3 மாதத்தில் கிரக நிலையெல்லாம் மாறுது. அதுக்கு பிறகு 5-6 வருஷத்துக்கு கல்யாணத்தை பற்றி நிச்சயம் பார்க்காதீங்க. நாள் போகிற போக்க பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு மகனுக்கு சொல்லி விளங்கப்படுத்துங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். அதுதான் ஐயா, நான் கோயிலாக திரியிறேன். கடவுளே,
எங்கே போனி நேற்று? ஆ நேற்று எங்கே போனி? அத்தை விட்ட குடிச்சிருக்கிறா என்ன? ஒரு காலமும் இல்லாத பழக்கம். இல்லைம்மா, அந்த பிள்ளையும் வேணான்னுட்டு. நீ வாயை சும்மா வச்சு கொண்டிருந்தால் ஏன் அவள் வேண்டாம்னு சொல்ல போறாள்? இல்லைம்மா, அதை என்னால் சொல்லி இல்லாமல் கட்டையலாது. ஓ, கட்டாத, இப்படியே இரு. நானும் கொஞ்சம் காலத்தில் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு நிம்மதி தானே, சந்தோஷமாயிரு. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். அப்போ இனியாச்சும் இந்த பழைய கதையில விட்டுட்டு கல்யாணம் கட்டுற வழியே பேர். ம் இங்க வாப்பு, இதுல இரு. பேசாம நான் வெளியூர்ல ஒரு கல்யாணம் பார்க்கறேன். நீ அதை என்றாலும் செய். ஏன் அப்போ இப்படி யோசிக்கிறாய்? நான் இருக்கிற காலத்துல உன்னை கரை சேர்க்கத்தான் பார்க்கறேன். இதுக்கு மேல உண்ட முடியும். பிறகு வெள்ளம் என்ன மாதிரி போகுது? வேலையெல்லாம் ஓகே தான், நல்லா தான் போகுது. இனி கல்யாணம் தானே, அதுக்கு பிறகு தான். அதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போல, நான் தடை சொல்ல மாட்டேன். நான் இப்போது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. தட்ஸ் குட், ஐ லைக் இட். பொம்பளை பிள்ளைண்டா அப்படி தான் இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரி? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன். போங்க போங்க, நானும் அதுக்கு தடை சொல்ல மாட்டேன். சாரி, நான் கேட்டது என்ன மாதிரி வேலை போகுதுன்னு. அரசாங்க வேலைன்னா சொல்லுவா வேணும். ராச மரியாதை வந்து ரெண்டா எழுந்து நிற்பாங்க. வேறு எதுவும் வேணுமா சார்? இல்லை ஒன்றும் வேணாம். சரி, ஓகே. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் நினச்சேன். கேளுங்க. உங்களுக்கு இவ்வளோ காலம் கல்யாணம் நடக்கல? இவ்வளோ நாளாக உங்களை மாதிரி ஒருத்தர் வருவாங்க தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். சரி, இப்போ சொல்லுங்க, ஏன் இவ்வளோ நாள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல? சொல்கிறேன், அது ஒரு மறக்க முடியாத வலி. வலியா? அப்போ என்ன லவ்வா? லவ்வா? சே, இது அதுக்கும் மேலே. சே, இது அதுக்கும் கீழே. அப்படி என்ன நடந்தது? சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு மேல் நான் கிரிக்கெட் பிளேயர் இருக்கேங்க. ஐயா, வழுக்கல் விழுந்து போச்சு, வாழ்க்கை விட்டு போச்சு, 2 பட்ட மனசிங்க ஒண்டா உடஞ்சி போச்சு, 2 பட்ட மனசிங்க ஒண்டா உடஞ்சி போச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு
என்னை சுற்றி ஒரே ஒரு கல்யாணம் கேட்டு கொண்டு வந்துச்சு. ஏதும் நாளடைவில் என்னடா நாளே இல்லை ஒருக்கா செக்அப் பண்ணி பார்ப்போமா? ஓ இதுக்கெல்லாம் செக் பண்ணி கொண்டு இருப்பாங்களா? சரியா, எதுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் தானே. சே மச்சி லைட்டாக நோதடா. இதுக்கு தான் சொன்னேன் ஒருக்கா செக்அப் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. செக்அப் பண்ணா தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும்டா. செக்கவுமான உண்டுமாடா நடடா. சரி வா. கடும் அடிதான் போல ஆளுக்கு. தம்பி அத்தையோட ஃபோன் கதை கேட்க அத்தை சொன்னவா ஒரு தடவை செக்அப் பண்ணி காட்ட சொல்லி. காட்டுவோமோடா? கடுப்பே தான் போங்கம்மா. அதுக்கு பிறகு அப்படி ஒருத்தனுக்கு கேட்கலையா? கேட்டாங்க, அதை மட்டும்தான் கேட்டாங்க. ஒருக்கா செக்அப் பண்ணி பார்ப்போமே. அப்படியேண்டா ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஒருக்கா செக்அப் பண்ணி பார்ப்போம். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு ஓகேயா? ம் ஓகே தான். அப்போ ஓகே. சபின் என்னது 2 லெமன் ஜூஸ் 500 ரூபாயா? இந்தா. தேங்க்யூ சார், ஹேவ் அ நைஸ் டே. ஓகே நாங்கள் வெளிக்கிடுவோமா? என்ன எதுக்கும் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போமா?